திருப்பி தருவாங்கன்ற தைரியத்தை அவங்க நடந்துருவாங்க. ஆமா சார், திருப்பி தராங்க. யார் தராங்க? ஆட்சியாளர் அவங்களுடைய பயிர்கள் எடுத்து கொடுக்குறாங்களா, அவங்க சொத்துகளை விட்டு கொடுக்குறாங்களா? மக்களுக்கு தானங்க வரிய போடுறீங்க. நீங்க கடை வாங்குறது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க. யாரும் கடை வாங்கலாம், கடை வாங்கலாம்ன்ற ஒரு தகுதியை வச்சு நீங்க வாங்கிட்டு இருக்கீங்களா? மத்திய அரசு ஒரு ஓடி வச்சிருக்கு, நீங்க அதோட போட்டு ஓடிக்கிட்டு நீங்க கடை வாங்குவீங்களா? இப்ப 10 லட்சம் ரூபாய் கடன் அடிக்கிறதுக்கான வழியை எந்த அரசியல் பாதுகாத்து அவருடைய எதிர்காலத்தை சரி பண்ணிக்கிறது. அரசாங்கம் சம்பளம் கொடுத்து ஓய்வு கொடுத்தா மக்கள் ஓட்டு போற மக்கள் இன்னைக்கு அரசு ஊழியர் 8 லட்சம் பேர் இருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் தொகை வந்து 8 கோடி பேர் இருக்காங்க. இந்த 8 கோடி மக்களுக்கு இந்த 8 லட்சம் அரசு ஊழியரா? இது இந்த 8 லட்சம் அரசு ஊழியருக்காக 8 கோடி மக்களா? ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா ஒரு தெருவை பழி கொடுக்கலாங்க. ஆனா இங்க என்னன்னா 8 கோடி மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு 8 லட்சம் அரசு ஊழியருக்கு நீங்க நல்லா செஞ்சீங்க. வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. அடுத்து வர புதிய அரசு எப்படி அமையும் சார்? எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னால இருந்த அரசாங்கம் மாதிரி இப்ப வரக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகம் சொல்லிட்டு இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்து என்ன செய்யறாங்க? ஜனநாயகத்தை மறந்து பணநாயகத்துக்கு போயிடுறாங்க. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அறிவுபூர்வமா செய்யணும். ஒரு அரசாங்க வரி எதுக்கு போடுதுன்னா மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களை செயல்படுது. ஒரு தனி மனுஷன் வந்து மின்சாரத்தை தயார் பண்ண முடியாது, ஒரு டேம கட்ட முடியாது, ஒரு ரோடு போட முடியாது, ஒரு பெரிய பாலம் கட்ட முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை அரசு எடுத்து செய்யறதுக்கிட்ட வரிகளை போடுறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா, வரிகளை போட்டு மக்களை கசிச்சு அதுக்கு மேலேயும் கடனை வாங்குறாங்க. 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிற போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தமிழ்நாடு நிதி சுமை கூடிருச்சு. இனி வேறு அரசு ஊழியருக்கு ஓய்வூதியம் கொடுத்தால் அரசாங்கம் திவால் ஆயிரும், கஜனாவுல காசு இல்ல, அரசாங்கம் செயல்பட முடியாதுன்னு சொல்லி 23 வருஷத்துக்கு முன்னால ஓய்வு திட்டத்தை ரத்து பண்ணாங்க. அந்த திட்டம் அப்படியே இருக்கு. இன்னைக்கு அப்படியே வரும்போது அடுத்து வந்து ஏடிஎம்கே, அதுக்கடுத்து டிஎம்கே, திமுக அரசாங்கம் வருது. ஸ்டாலின் வந்தாரு, அவருடைய 5 வருஷ காலத்துல 10 லட்சம் கோடி கடனை வச்சிருக்காரு. அன்னைக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் கடை இருக்கிற போதே ஓய்வு திட்டம் கொடுக்கறதுக்கு சாத்தியம் நிப்பாட்டினாங்க. ஆனா இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கடை இருக்கிற போது தேர்தல் நேரத்துல அரசு ஊழியர்கள் எல்லாரும் எந்த விதமான வேறுபாடு இல்லாம ஒட்டுமொத்தமா தமிழக அரசை பணிய வைக்கிற மாதிரி தொடர் போராட்டம் பண்ணாங்க. இதுக்கு எல்லா கட்சிக்காரும் ஆதரவு கொடுத்தாங்க. அதன் விளைவு மீண்டும் 23 வருஷமா நிப்பாட்டி வச்சிருந்தா ஓய்வு திட்டத்தை கொடுக்கணும்ன்றாங்க. நான் என்ன இருக்கிறோம்னா, இதுக்கு முன்னால நீங்க எப்படி வேணுமாலும் அரசாங்கம் நினைச்சிருப்பீங்க, மக்களை மாட்டிட்டீங்க, வதக்கிட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க. இனிமேல் மக்கள் கஷ்டப்படுறது ஒண்ணுமே இல்லை. சாதாரண மக்கள் உடம்புல உயிரே இருக்கு, அந்த உயிரை எடுத்துறாங்க சார். இப்ப நீங்க சொல்ல வர்றது அரசாங்க ஊழியருக்கு ஓய்வூதியம் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா சார்? ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி கூலி வேலைக்கு போறேன், 200 ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கான், அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. அரசாங்கம் வந்து பணி பாதுகாப்பு கொடுக்குதுல, அவர் வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களே, அவர் அதை வச்சு அவர் பாதுகாத்து அவருடைய எதிர்காலத்தை சரி பண்ணிக்கிறாங்க. அரசாங்கம் சம்பளம் கொடுத்து ஓய்வூதியம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போற மக்கள் இன்னைக்கு அரசு ஊழியர் 8 லட்சம் பேர் இருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் தொகை வந்து 8 கோடி பேர் இருக்காங்க. இந்த 8 கோடி மக்களுக்கு இந்த 8 லட்சம் அரசு ஊழியரா? இது இந்த 8 லட்சம் அரசு ஊழியருக்காக 8 கோடி மக்களா? ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா ஒரு தெருவை பழி கொடுக்கலாம்வாங்க. ஆனா இங்க என்னன்னா 8 கோடி மக்கள் வந்து கஷ்டப்படுறதுக்காக ஒரு 8 லட்சம் அரசு ஊழியருக்கு நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா. இல்ல சார், இந்த சின்ன முரண் இருக்குது. எப்படின்னா, அரசாங்கம் நம்ம எதை சொல்றோம்னா அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கம் சொல்றோம். அப்படி இல்ல, அரசாங்கம் என்பது அதுல பல பிரிவுகள் இருக்கு. ஆட்சியாளர் இருக்காங்க, அரசு ஊழியர் இருக்காங்க. ஆட்சியாளரோட வழிநடத்துறது அரசு ஊழியர் தானே. அப்ப அவங்களுக்கு வந்து நீங்க திருப்திகரமா அவங்க இந்த உழைப்புக்கான ஊதியத்தை நீங்க தரலன்னா அவங்க எப்படி ஆட்சியாளர்களுக்கு வந்து நல்வழி நல்ல சரியா வழி சொல்லுவாங்க? மாட்டாங்கல்ல. நீங்க நல்ல கேள்வி. அதாவது ஆட்சியாளர் சரி, அரசு ஊழியர் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பணி, அதற்கான ஊதியம் அரசு நம்ம வரிப்பணத்தை விட்டு கொடுக்குறாங்க. அது எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அதே போல அரசு ஊழியருக்கு எந்த அரசு ஊழியர் 8 மணி நேரம் ஒழுக்கமா வேலை செய்யறாங்க சொல்லுங்க? ஒரு சர்டிபிகேட் வாங்க போனா நாயா அலைய விடுறாங்க இந்த அரசு ஊழியர்.
நான் என்ன சொல்றேன், அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, ஏன்னா அவங்க தொடர் போராட்டம் பண்றாங்க, பதவி உயர்வு கொடு, சம்பள உயர்வு கொடுங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண குடிமகன் எவ்வளவு வேலைக்கு போறான், அவனுக்கு வாங்குற சம்பளத்தை வச்சு தாங்க அரசு ஊழியர் சம்பளம் நிர்ணயம் பண்ணு. சார் நீங்க ஒரு சாதாரண சர்டிபிகேட் வாங்க அலையுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அது அவங்களோட பணிச்சுமை தான் சார், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒண்ணு சொல்றேன், இந்த 2026 சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சி வந்தா என்ன செய்வாங்கன்னா 1,50,000 புதிய வேக்கன்ட்களை நாங்க ஃபுல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அறிக்கை விட்டுருக்காரு. இப்ப அது என்ன, அந்த அறிக்கையின் மூலம் என்ன பாக்குறோம்னா, இவ்வளவு வேக்கன்ட் இருக்கு, அதாவது இவ்வளவு பேத்தோட வேலைய குறைஞ்ச ஆளு கம்மியான ஆளு வேலை செய்யறாங்க, அதனால வேலைப்பாடு அதிகமா இருக்குங்களா, அதனோட பிரதிநிதிகள் கூட அந்த மக்களை போய் வர சொல்லலாம்ல, அலைய விடுறதுக்காக காரணம். சார் அதாவது நீங்க ஆட்கள் பற்றாக்குறை, அதனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து சொல்ல வரீங்க. ஆமா சார், நியாயமானது. இன்னைக்கு டச் ஆஃப் இந்தியா, ஒரு காலத்துல வந்து நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கிற காலமெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல ஆன்லைன்ல ஏத்துறீங்க, ஒரு விவோ ஆன்லைன்ல ஏத்துறேன்னு 6 ஏத்துறாரு, தாசில்தார் ஏத்துறாரு. என்ன அவங்க கஷ்டப்படுறாங்க சார்? விசாரிக்கணும் சார், விசாரிச்சுட்டேன், விசாரணை செஞ்சுதான் போனோம். அதுக்குதான் சம்பளம். இப்ப எல்லா கட்சியுமே, இப்ப திமுக சரி, அதிமுக சரி, நாங்க புதுசா வந்தா எல்லா கட்சியுமே, தமிழக வெற்றி கழகம் இவங்களுமே நாங்க புதுசா வந்தா எல்லாத்துக்கும் 1,50,000 பேர் போடுறீங்க, ரைட்டு. ஏற்கனவே 10,00,000 கோடி ரூபாய் கடை இருக்கு. இதுக்கு வட்டி எவ்வளவு கட்டுறோம், கோடிக்கணக்கான ரூபா மக்கள் ஏற்படுத்த வட்டியா கட்டுறோம். இப்ப நீங்க அறிவிச்சிருக்க நலத்திட்டம் எல்லாம் எப்படி செய்வீங்க? அதுக்கான பணம் எங்க இருந்து வரும்? இப்ப அறிவிக்கக்கூடிய இந்த 4 கட்சியுமே பாத்தீங்கன்னா இந்த 10,00,000 கோடி கடனை அடைக்கணும்ல. 10,00,000 கோடி கடன் கொஞ்சம் கொஞ்சமா நாள் குறையணும்ல. கடன் பட்டுக்கிட்டே இருக்கணுமா? அப்ப இந்த கடன் அடைக்கிறதுக்கு எந்த வழி செய்ய மாட்டாங்களா அரசாங்கம்? சார் அதாவது திருப்பி கட்ட முடியும்ன்ற தைரியம் தானே 10,00,000 கோடி அவங்க கடன் வாங்குறாங்க. எப்படி கட்ட முடியாது அப்படின்னா எப்படி வாங்குவாங்க? கட்ட முடியும் எங்க இருந்து? அவங்க பாக்கெட்ல எடுத்து கட்டுறாங்க. இப்படி சொல்லலாம் சார். இப்ப கடன் கொடுக்குறவங்க இவங்க திருப்பி தருவாங்கன்ற தைரியத்தை அவங்க கடன் தருவாங்க. ஆமா சார், திருப்பி தராங்க. யார் தராங்க? ஆட்சியாளர் அவங்களுடைய பையிலிருந்து எடுத்து கொடுக்குறாங்களா, அவங்க சொத்துக்களை வித்து கொடுக்குறாங்களா? மக்கள்கிட்ட தானங்க வரிய போடுறீங்க. நீங்க கடை வாங்குறது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க. யாரும் கடை வாங்கலாம், கடை வாங்கலாம்ன்ற ஒரு தகுதியை வச்சு நீங்க வாங்கிட்டே இருக்கீங்களா? மத்திய அரசு 200 கோடி வச்சிருக்கு, நீங்க அதோட போட்டி ஓட்டுக்கிட்டு நீங்க கடை வாங்குவீங்களா? இப்ப 10,00,000 ரூபாய் கடன் அடிக்கிறதுக்கான வழியை எந்த அரசியல்வாதி சொல்லல. புதுசா போடக்கூடியவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அதை நீங்க கணக்கு சொல்லுங்க. ஓய்வு திட்டம் கொண்டு வந்து அது எவ்வளவு? இந்த நலத்திட்டங்களுக்கு எல்லாம் நீங்க எவ்வளவு ரூபா கொடுப்பீங்க? இப்ப இடைக்கால பட்ஜெட் போட்டீங்க, இப்ப புதிய அரசாங்கம் வரும், வந்தங்க முழு பட்ஜெட் போடுவீங்க. அந்த முழு பட்ஜெட்ல ஒரு ஆண்டுக்கான வருவாய் எதெல்லாம் எவ்வளவு வருவாய் வருது, எவ்வளவு செலவினா, அதுல அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் மட்டும் எவ்வளவு, இன்னும் 1,00,000 பேர் போட்டா அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், ஓய்வு திட்டம் போட்டா அது எவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் நீங்க மக்களுக்கு தெளிவா அறிக்கையா கொடுக்கணும். நீங்க எந்த காரணத்தை கொண்டு இதுக்கு முன்னால் நடந்த அரசாங்கம் ஜனநாயகம் சொல்லிட்டு நீங்க ஜனநாயக அரசா இல்ல. இன்னி நடக்கக்கூடிய அரசு மக்களுக்கான அரசா இருக்கணும். மக்கள் வந்து புதுசா நீங்க வரி போடக்கூடாது. இருக்கிற கடுமையான வரி, குப்பைக்கு கூட ஒரு வரி போடக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சூழல் இருக்கு. அந்த வரியெல்லாம் காலி வரணும். சார் நீங்க சொல்றது மக்கள் மூலம் வரி திணிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இப்போ வரைக்கும் எந்த மக்களுமே வரி அதிகமா இருக்குன்னு சொல்லி போராடலையே சார். சார் மக்களுக்கு வந்து அறியாமையில இருக்கலாம், இல்ல நம்ம சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கலாம். ஏன்னா அதுக்காக மக்கள் கேட்கல, நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? மக்கள் கேட்கல, வரி போடுங்க. எப்படி கேட்கறது? இவங்கிட்ட போய் எப்படி கேட்கறது? ஆட்சியாளர்கிட்ட போய் கேட்டா நம்ம பேர் எழுதி விடுமா, நம்மள எதுவும் செஞ்சு விடுவாங்களே. இன்னைக்கு எவ்வளவோ சமூக ஆர்வலர் நம்ம போல சமூக ஆர்வலர் சொல்றாங்க இல்ல சார், புதுவெளியில சுதந்திரமா வேலை செய்யக்கூடிய மக்கள் கேள்வி கேட்க முடியல. அந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற அரசு ஊழியர்கள் கேள்வி வைக்கிறாங்க, சம்பளம் பத்தின கேள்வி வைக்கும் போது அப்ப சுதந்திரமா வேலை செய்யற மக்களால ஏன் சார் கேள்வி வைக்க முடியல? மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்ல. இன்னைக்கு அரசு ஊழியர் பாருங்க, எல்லா அரசு ஊழியருமே ஜாதி மதம் அரசியல் எல்லாம் கடந்து அவங்களுக்கு பதவி உயர்வு வேணும், சம்பள உயர்வு வேணும், ஓய்வூதிய வேணும், இதுலவே இருக்காங்க. மக்களை பத்தி சிந்திக்கிறாங்களா? ஆனா மக்கள் என்ன செஞ்சுறாங்க? ஜாதியாலும் மதத்தாலும் அரசியல். ஒரு வீட்டுல வருங்க அண்ணன் தம்பி 2 பேர் 2 கட்சியில இருக்கான். அவன் என்ன செய்யறான்? அவன் கட்சிக்கு அவன் மல்லு கட்டி. அந்த பாருங்க நம்ம பக்கத்து ஒரு ஆண்டி வீட்டுல ஒரே குடும்பத்தை சேர்ந்த உடன் பிறந்த அண்ணன் தம்பி கடந்த முறையும் போட்டி விட்டாங்க, இப்பயும் போட்டி விடுறாங்க. இப்படி இருந்தா நாடு எப்படி இருக்கும்? மக்களுக்கு விழிப்புணர்வு. இன்னைக்கு சினிமா கவர்ச்சி வேற. இன்னைக்கு ஒரு நடிகை முன்னால போறாங்க, நல்லவன பார்க்க தெரியல. பாலும் தண்ணி ஒன்னா இருக்கு, அது பாலுன்றாங்க. நம்மளை பொறுத்தவரை என்ன சொன்னா அது பாலும் தண்ணியும் இருக்கு,
அப்படின்னா அந்த மக்கள் எனக்கு அதை உணர்றாங்களா, அது அப்பத்தே வந்து நாடு நல்லா இருக்கு. ஆனா மக்கள் வந்து அறியாமல் இருக்காங்கன்ற ஒரே காரணத்தை பயன்படுத்தி நீங்க கடனை வாங்குவீங்க, வரிய போடுவீங்கன்னா இது நல்ல விஷயமே இல்ல. இனிமேல அமையக்கூடிய அரசாங்கம் நல்ல அரசாங்கமா இருக்கிற மக்களுக்கான அரசாங்கமா இருக்குங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இதுக்கு முன்னால் இருந்த மாதிரி தமிழகம் இருக்காது. பாதிக்கப்படுற ஒவ்வொரு மக்களும் அது வந்து போராட தயங்க மாட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவோ பேர் வந்து வெளியில பொதுவெளியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு மதுவால எவ்வளவு சீரழிச்சிட்டு வரேன்னு. ஏன் நீங்க அரசாங்கம் எல்லா அரசியல்வாதியுமே மதுக்கடை மூட சொல்ல மாட்டீங்க? முதல்ல தனியார் மதுக்கடை மூடுங்க. மதுவான ஆலை இருக்கலாம், அரசு எடுத்து நடத்து. வெளிமாநிலங்களுக்கு இல்லைங்க. சரிங்க, சொன்ன மைண்டுக்கு வரேன். கடந்த எடப்பாடியார் ஆட்சியில இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அம்மையார் கனிமொழி 2 லட்சம் விதைகள் போதை அடிமையால இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி அந்த திமுக ஆட்சியில ஐயா கலைஞர் காலத்துல 70ல இருந்து நாங்க மது முற்றிலும் ஒழிப்பு சொல்லியே வந்தாரு. ஆனா மது ஒழிச்சா தெரியல. இப்போ தேர்தல் அறிக்கையில அந்த மது ஒழிப்புன்ற கோரிக்கையே திமுகவால வைக்கலையே சார். அதே மாதிரி அதிமுகவும் மது ஒழிப்பும் வைக்கல. டிவிக்கு வச்சாங்கன்னு தெரியல, அவங்களும் அதை ஒழிக்கிற மாதிரி தெரியல. அப்ப இதே மாதிரி மது ஒழிக்கிறதுக்கு யாரையும் முன்னிலை வரல அப்படின்னா எப்படி சார் மது ஒழிக்க முடியும்? அந்த மதுவை ஒழிக்க மாட்டாங்கன்றது எல்லா அரசியல்வாதியுடைய திட்டம். ஏன்னா அது வந்து கோடி கோடியா பணம் வருது. ஆனா பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு அரசியல் கட்சி நடத்துறாங்க. இன்னைக்கு மக்களுடைய வறுமையை அறியாமையை பயன்படுத்தி ஓட்டுக்கு காசை கொடுத்து, காசு இருந்தா போதும் ஜெயிச்சிடலாம், நம்ம எதையும் செய்ய வேணாம். எந்த அரசியல்வாதி மக்களுக்காக நல்லா செஞ்சிருக்காங்க. இதுல இருந்து போராட வேண்டியதானாங்க. இந்த இடத்துல மதுனால கிடைக்கக்கூடிய வருவாய் 50,000 கோடி தான் இருக்குது. ஆனா இது பாலோட சந்தை மதிப்பு 2 லட்சம் கோடி இருக்குது அப்படின்னு சொல்லி சீமான் அடிக்கடி சொல்றாரு. இது எப்படி சார் உண்மை? அதாவது இவங்க கணக்காட்டுறது கம்மி. ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ரூபா வந்து கருப்பு அங்க பொழங்குது. அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணங்கள் அரசியல்வாதிக்கு போகுது. இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பார்வையில அவர் போகணும், இவருக்கு கொஞ்சம் குறைங்க. இந்த மாதிரி வந்து உடன்பாடு வச்சு அரசியல்வாதிக செய்யறாங்க. நாங்க மதுக்கடையை குறைப்போம்ன்றாங்க, ஆனா குறைக்க மாட்டாங்க. ஒரு டாஸ்மார்க்க குறைச்சா 10 மணமகள் மன்றம் பேர்ல தனியாருக்கு விடுறாங்க சார். போனா கடந்த திமுக ஆட்சியில 500 டாஸ்மார்க் அடைச்சாங்க சார். அதை சார் சொல்றீங்க? 500 டாஸ்மார்க் அடிச்சதுனால 1700 தனியார் மணமகள் மன்றத்துக்கு அவங்க அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மணமகள் மன்றத்துக்கு 2 கோடி ரூபாய் அரசுக்கு கொடுத்து உரிமை பெறதா சொல்றாங்க. இது சம்பந்தமான செய்திகளும் பொதுவெளியில வந்திருக்கு. நிறைய பேர் இது சொல்லியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய புதிய அரசாங்கம் எட்டக்கூடிய மக்களுக்கான அரசாங்கமாக அமைய வேண்டும். உள்ளபூர்வமாக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல அரசாங்கமா அமைய வேண்டும். இதற்கு முன்னால் இந்த மாதிரி அரசாங்கம் இருக்கக்கூடாது. வரிகளை போடக்கூடாது, கடனை வந்து இனிமேல் வாங்கக்கூடாது, கடனை குறைக்கணும். இதற்கான எல்லா தரவுகளையும் மக்களுக்கு நீங்க இந்த நிதிநிலை அறிக்கையில கொடுத்து நல்லாட்சி நடத்த வேண்டும் என்றால் 8 கோடி மக்கள் சார்பாக உங்களை வேண்டி கேட்கிறேன்.